தாமிரபரணி ஆற்றில் இருந்து தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு தண்ணீர் எடுப்பது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த மனுவை தள்ளுபடி செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மதுரை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். சொல்லுங்க. தாமிரபரணி ஆற்றில் இருந்து தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு தண்ணீர் எடுப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு என்ன? அதாவது மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து நெல்லையில உள்ள சிப்காட் நிறுவனங்கள், நெல்லை சிப்காட்டில் ஒரு பெப்சி, கோக் உள்ளிட்ட 25 நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த 25 நிறுவனங்களுக்கும் தண்ணீர் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என நெல்லை தச்சநல்லூரை சேர்ந்த ராகவன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த விசாரணையின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்த இந்த வழக்கை நீதிபதிகள் சிவஞானம், வேல்முருகன் ஆகியோர் கண்ட அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இன்று காலை அதன் தீர்ப்பு வழங்கினார்கள். சிவஞானம், வேல்முருகன் ஆகிய நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என கூறி தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அதாவது இந்த வழக்கின் சாராம்சம் என்ன என்று பார்த்தால், தச்சநல்லூரை சேர்ந்த ராகவன் என்ன கேட்டிருக்கிறார் என்றால், பெப்சி, கோக் குளிர்பான நிறுவனங்கள் உள்ளிட்ட 25 நிறுவனங்கள் சிப்காட் தொழிற்சாலையில் இயங்கி வருகிறது. இந்த சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தினமும் 48.66 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றை நம்பியுள்ள நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. விவசாயம் பெரியளவு பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் இந்த தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இந்த தாமிரபரணி ஆற்று நீரை நம்பியே தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட விவசாயம் இருக்கிறது. அதுவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பெருமளவில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த சிப்காட்டில் இயங்கி வரும் நிறுவனங்களுக்கு தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் தரக்கூடாது என ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அது சென்ற முறை விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், சிப்காட்டில் இயங்கி வரும் குளிர்பான ஆலைகளுக்கு உள்ளிட்ட அனைத்து குளிர்பான ஆலைகளுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் வழங்குவது கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், பிற தொழிற்சாலைகளுக்கு குடிநீர் தேவைக்காக மட்டுமே தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மனுதாரர்கள் தரப்பில் எந்த அளவு தண்ணீர் கொடுக்கக்கூடாது, அந்த நிறுவனங்களுக்கு தண்ணீர் அளித்தால் எங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும், விவசாயம் பெரிதளவு பாதிக்கப்படும் என கூறியிருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பை வழங்கினார்கள். சென்னை உயர் நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் என்று அவர்கள் வழங்கிய தீர்ப்பில், அதாவது நெல்லை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் நிறுவனத்தில் பெப்சி, கோக் உள்ளிட்ட 25 நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தண்ணீரை வழங்கக்கூடாது என தடை கேட்டு கோரியிருந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மாரிசாமி, இதே போல மார்ச் மாதம் 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அப்போது ராதாபுரம் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பாவும் அதே போல வழக்கறிஞர் டி.ஏ. பிரபாகரன் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே அந்த தொடர்ந்திருந்த வழக்கு பெப்சி, கோக் நிறுவனங்களை மட்டும் அடக்கிய வழக்கு. அது பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் தருகிறார்கள். அவர்கள் அதை மக்களுக்கு வேறு பியூரிஃபை செய்து வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள், அதிக விலைக்கு விற்கிறார்கள். ஆகவே அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கூடாது, அந்த நிறுவனங்களுக்கு தண்ணீர் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவு பார்த்தோமானால் அங்க சிப்காட்டில் உள்ள 25 நிறுவனங்களுக்கும், அதாவது பெப்சி, கோக் உள்ளிட்ட 25 நிறுவனங்களுக்கும்
தண்ணீர் வழங்கக்கூடாது என இந்த பொதுநல வழக்கில் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 2 வழக்குகள் அப்போது மார்ச் மாதம் வந்த 2 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது, தற்பொழுது உள்ள வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றால் மனுதாரர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகும் வாய்ப்பு இருக்கிறது. மாரிசாமி, அதே போல இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த நிறுவனங்கள் தினமும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து எவ்வளவு தண்ணீர் எடுக்கும், அது தொடர்பாக ஏதாவது நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறதா? இந்த தீர்ப்பில் ஜட்ஜு மாண்புமிகு நீதியரசர்கள் இருக்கைக்கு வந்தவுடன் இந்த தீர்ப்பினை வழங்கினார்கள். இந்த தீர்ப்பு நகலை சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு அளித்துவிட்டு டிஸ்மிஸ் என்ற வார்த்தையை தவிர வேறொன்றும் கூறவில்லை. அதன் வழக்கின் தீர்ப்பின் அந்த நகலை பார்த்தால் தான் தெரியும். ஆனால் இந்த தடை கோரிய மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தடை கோரி இந்த வழக்கின் சாராம்சத்தை பார்த்தோமானால் இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என தடை கோரித்தான் மனு செய்திருக்கிறார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்திருக்கிறது. வேற எந்த டைரக்ஷனும், அதாவது எந்த விதமான இதுவும் சென்டென்ஸும் அதில் குறிப்பிடப்படவில்லை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி.